வெப் சீரிஸ், கொரியன் டிராமா, ஜாப்பனீஸ் அனிமி என்று உலக சினிமாவை பற்றி இன்று பேசும் நாம் அனைவரும் 9 மணி ஆனால் டிவி முன்பு குடும்பமாய் வந்து அமர்ந்து கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் என்ற பாட்டில் தொடங்கி தொடர் முடியும் வரை கண் சிமிட்டாமல் பார்த்த காலங்கள் என்றுமே பொக்கிஷம்தானே. தொல்காப்பியரை தெரிந்த சிறுவர்களை விட அபியின் தோழன் தொல்காப்பியனை தெரிந்த சிறுவர்கள்தான் அதிகம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாடியம் கிராமத்தில் வேலுச்சாமி மற்றும் சரஸ்வதி தம்பதியினருக்கு பிறந்த இவர் 10ஆம் வகுப்பு வரை தேவக்கோட்டையிலும் பின்பு திருச்சி பிஷப் பள்ளியிலும் மேல் படிப்பை முடித்தார். இதைத் தொடர்ந்து தஞ்சை ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்துவிட்டு தன் சினிமா கனவை நோக்கி சென்னை பயணித்தார். அடையாறு FIITயில் தொடங்கியது இவர் கனவின் முதல் படி. அங்கே DF.Tech படித்ததோடு அல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் படிப்பையும் முடித்தார். SPBயின் கோதண்டபாணி ஆடியோ லேபில் சில நாட்கள் பணிபுரிந்து பின்பு சவுண்ட் இன்ஜினியராக சுஜாதா ஸ்டுடியோவிலும் பயணத்தை தொடர்ந்தார். அவரின் சமூகத்திற்கான பார்வை என்றுமே குறையவில்லை. மாவட்ட ஊரக வளர்ச்சிக்காக சில ஆவணப்படங்களையும் தயாரித்திருக்கிறார். சுஜாதா ஸ்டுடியோவில் தொடங்கிய பயணம் அங்கிருந்து பிரசாத் ஸ்டுடியோ வரை சென்றிருக்கிறது. அங்கு இசையின் ஞானி இளையராஜாவுடன் சில வருடங்கள் பணிபுரிந்தார். இது வானத்தை நோக்கிய கனவு கூரை ஓட்டின் மேல் நிற்காதல்லவா? இத்துடன் நிற்கவில்லை. இயக்குனர் திருமுருகனோடு சேர்ந்து கோ டைரக்டராக மெட்டி ஒளி நாடகத்தில் பணிபுரிய தொடங்கினார். அதே இடத்தில் தொடங்கியது இவர் திரை பயணமும். சந்தோஷாக மக்கள் மனதில் ஒரு இடம் பிடித்தார். திரைக்கு முன்பும் பின்பும் முழுநேர இயக்குனர் மற்றும் ஹீரோவாக கோலங்கள் தொடரின் மூலம் சினிமா துறையில் தனக்கென தனி இடத்தை பதித்தார். பாய் பெஸ்டிகளால் இன்று புலம்பும் ஆண்கள் மத்தியில் அன்றே அபியின் அனைத்து புலம்பல்களையும் கேட்கும் பாய் பெஸ்டியாக மக்கள் மனதை கொள்ளையடித்தார். கம்பெனி கையை விட்டு போயிடுச்சு, ஆனா என் ஃப்ரெண்ட நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. அபி, அந்த கடவுளுக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கவலைப்படாதீங்க, கம்பெனி எப்படி நம்ம மீட்டரலாம். அபி, நாம ஒத்துமையா இருந்தாலே போதும், எதையுமே சாதிக்கலாம். அன்று தொடங்கி 7 ஆண்டுகள் அனைத்து வீட்டின் தொலைக்காட்சி திரையிலும் அழியாத கோலங்களாக மெட்டி ஒலி, கோலங்கள், அல்லிராஜ்ய மந்திரி, மாதவி, பொக்கிஷம் என்று அனைத்து பந்திலும் சிக்ஸர் அடித்தது மட்டுமல்லாமல் அவரின் கனவின் அடுத்தபடியாக திருச்செல்வம் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை 2012இல் தொடங்கி பொக்கிஷம், சித்திரம் பேசுதடி, கைராசி குடும்பம் ஆகிய நாடகங்கள் தயாரித்தார். இப்பொழுது மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற எதிர்நீச்சல் தொடரையும் இவர்தான் தயாரித்திருக்கிறார். SKR குடும்பம் நமக்கு சரியா வராது. SKR சார் டீசன்ட்டான பிசினஸ்மேன். நீங்க நான் என்னமா சொல்லு. நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என்று திரும்பும் திசையெல்லாம் இவர் பெயர் பொலிக்க இன்று இவர் திரைப்பயணத்தில் 20ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைக்கும் இவருக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் திருச்செல்வம் சார், வாழ்த்துக்கள். களத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. உங்க பேரே ரொம்ப எனக்கு திருச்செல்வம், அந்த பேரே ரொம்ப பிடிக்கும். ஹாய் திரு, என்னுடைய heartily congratulations for your successful career in industry for past 20 years. உங்களோட கோலங்கள்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். இந்த சீரியல் எடுத்திருக்கிறது எப்படின்னா 30 to 35 years back how the women were treated by the male. எப்படின்னா டாமினேஷன் நிறைய இருந்தது. அதை வந்து இப்ப அவர் ஒரு சப்ஜெக்டா எடுத்து திருச்செல்வம் பண்ணிருக்காரு. அதாவது உங்களுடைய முதல் எபிசோட் டெலகாஸ்ட் ஆகும்போது நம்ம லாயலா காலேஜ் ஆப்போசிட்ல ஒரு ஆஃபீஸ் செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சொன்னேன் நம்ம டீமில், இன்னைக்கு கோலங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடு வருது, நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8:45 ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து அந்த செட்லேயே பார்த்தோம் தொல்காப்பியன். அந்த தொல்காப்பியன் கடந்து 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 இத்தனை ஆண்டுகள் நிக்கிறோம்ல சார். நம்ம நிக்கிறோம்ல, இறங்கின களத்துல விளையாடி 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 நிக்கிறோம்ல, அதான் சார் நம்ம. இந்த எதிர்நீச்சல் சிறப்பா போகுது, எப்படி சொல்றதுன்னே தெரியல. சன் டிவில ஆரம்பிச்சவங்க கோலங்கள் எதிர்நீச்சல் இப்ப போய்கிட்டு இருக்கு. It's a great achievement. நீ ரொம்ப
பயங்கரமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் டெலிவிஷன் ஃபீல்டில் 20 இயர்ஸ் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டத்தையும் பார்த்து நான் ரொம்ப வியந்துகிட்டே இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு நம்முடைய வீரமாமுனிவர் கலைக்கு வந்த மாணவர்கள் தொலைக்காட்சியில பேச்சாளர்கள் மட்டுமில்லாம தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய பேச்சரங்க நிகழ்ச்சியினுடைய இயக்குநராகவும் தயாரிப்பாளர்களாகவும் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சிகள் செய்தி வாசிப்பாளராகவும் இருக்கிறாங்க. நான் வந்து அட்மைரர் ஆஃப் திருசெல்வம். எவ்ரிடே ஹாட்ஸ்டார்ல ஈவினிங் வர ப்ரோக்ராம் முன்னாடி நாங்க அதை பார்த்துருவோம். அது எங்களுக்கு இட் ஹஸ் பிகம் அன் அடிக்ட். அந்த அளவுக்கு ஒரு இது வந்து அடிக்ஷன் இருக்கிறதுனால அந்த சீரியலை நாங்க விட்டதே கிடையாது. 20 ஆண்டுகள் கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இந்த 20 வருஷத்து வெற்றிகளுக்காக வெற்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் நல்ல ஹிட்டுகள் கொடுத்து அச்சீவ்மெண்ட் கொடுத்து இன்னும் நிறைய ஃபிலிமில் வந்து நீ நல்லா அச்சீவ் பண்ணணும்னு எல்லா கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களோட இந்த சீரியல் மேலும் மேலும் சிறப்படைய நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள் திருச்செல்வம் சார். உங்களை பற்றி பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட கூட வந்து ஒரு கதை சொன்னீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கதை. பணம் சார் சீக்கிரமா ஆரம்பிப்போம் அப்படின்னு. பட் என்னன்னு தெரியல, தள்ளி போயிட்டே இருக்கு. பட் ஆனா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமா அதை பண்ணுவோம். தன்னுடைய கலைத்துறையில் 20 ஆண்டுகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு அண்ணன் திருச்செல்வம் அவர்களுக்கு தேவகோட்டை தேவ்பிரித்தோ மேல்நிலைப்பள்ளியின் சார்பாகவும், நீங்கள் படித்த தேவ்பிரித்தோ மேல்நிலைப்பள்ளியின் சார்பாகவும், என்னுடைய வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாகவும் அன்பு நல்வாழ்த்து. என்னை 3 உலக சாதனைகள் செய்ய வைத்த இதே தேவ்பிரித்தோ கலைத்தாய் இன்று இந்த சாதனை மனிதரையும் வரைய வைத்துள்ளது. தேவ்பிரித்தோ கலைத்தாயின் மூத்த பிள்ளைக்கு இந்த இளைய பிள்ளையின் அன்பு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் திருச்செல்வம் அண்ணா. கடவுளின் படைப்பு இயற்கை, இயற்கையின் படைப்பு உயிரினங்கள். இந்த 3ஐயும் ஒரு சேர விரும்பும் ஒருவரால் மட்டுமே திரையில் இவ்வளவு அழகான மேன்மையான கருத்துக்களை படைக்க இயலும். மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் அழியாத தொகுப்புகளையும் படைத்த இவருக்கு எங்கள் நன்றிகள். மற்றும் மேலும் மேலும் இதை போலவே நட்சத்திரமாக மின்ன எங்கள் குழுவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.